ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் அல்வா. அதுக்கு தேவையானது 2 லிட்டர் பால், 1 கப் சர்க்கரை, 200 கிராம் அளவுக்கு ஒரு பால் பவுடர், எலுமிச்சம்பழம், அப்புறம் நெய், உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு வச்சுங்க. 1 லிட்டர் பால் அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சம்பழத்தை லைட்டாக அப்படி புழிஞ்சு விட்டிங்கனாக்கா பால் திரிஞ்சு பன்னீராக மாறிடும். அதை ஒரு துணியில் அப்படியே வடிகட்டி அப்படியே ஊற்றுறது ஒரு பாத்திரத்தில் வச்சுங்க. அடுத்து ஒரு 4 லிட்டர் பால் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிங்க. சுருண்டு வரும்போது அதில் சீனியெல்லாம் அதில் சேர்த்துருங்க. பன்னீர் நல்லா உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி அதில் சேர்த்து நல்லா கிளறீங்க. அப்புறம் நல்லா தேக்கானதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் சட்டி இருக்கு இல்லையா, அதை வைங்க அடுப்பில் வச்சு அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நெய் பிடுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு அது நல்லா காயும் போது முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை தூக்கி என்ன பண்ணுறீங்க, நம்ம கிண்டிகிட்டு இருக்க அந்த அல்வாவில் சேர்த்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த அல்வாவுக்கு ஒரு ஸ்வீட் எல்லாம் வந்து டேஸ்ட் இருக்கான்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அதில். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கடையில் என்னென்னா பால் பவுடர், அதில் 200 கிராம் பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சளிச்சு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பால் பவுடரை அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி ஒரு கை நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு பிளேட்டில் அழகாக மாற்றுவீங்க. நம்ம கிண்டிகிட்டு இருக்கும்போது அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பரான பால் அல்வா ரெடி. தேங்க்யூ.